வணக்கம், நான் பிரின்ஸ் ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ராபெரி மேட். மேடுனா என்ன? மேடுன்றது சுகருக்கு பதிலாக நம்ம தேனை பயன்படுத்துறது. தேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட் உள்ள ஒரு பொருள். அதை நம்ம ஸ்ட்ராபெரியோடு சேர்த்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஒயின் மாதிரியே மெத்தடில் நம்ம ஸ்ட்ராபெரி மேடுன்றதை செய்ய போகிறோம். இது ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கிங்ஸு அந்த மாதிரி மூவியில் பார்த்தீங்கன்னா நார்வே, யூரோப்லேயும், சைனா, நிறைய இடத்துல ஏஷியாவில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேமஸ் வந்து உங்களுக்கு நார்வே சைடில் தான். அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். தேனோடு சேரும்போது அது பல்மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டை தரும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிங் வந்து ஸ்லோவாகும், பிளட் சுகர் மெயின்டைன் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், விட்டமின் சி வந்து நம்ம பாடியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால விட்டமின் சியை வந்து அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரும். அற்புதமாக இருக்கும். இதை வந்து நான் ஊட்டியில் போகும்போது ஒரு பண்ணை பார்த்தேன், ஸ்ட்ராபெரி பண்ணை. அவங்கக்கிட்ட இந்த ஸ்ட்ராபெரியை வாங்கினேன். ஆர்கானிக்னு சொன்னாங்க. ஆர்கானிக்ன்றது அப்படி இப்போ நம்ம நிறைய அது ஏமாத்து வேலையாக இருந்தாலும் ஓரளவு கெமிக்கல் குறைச்சி தான் அவங்க பயிர் பண்ணியிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் வைன்ஸை கொடுத்தாங்க, நல்லா கலராக ஒரு மாதிரி ஸ்வீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி வந்து டேஸ்டியாக வராது செய்தால். அது வந்து எப்பயுமே ஒரு கசப்பு சுவை தான் வரும், லைட்டாக ஒரு கசப்பு. அந்த மாதிரி விஸ்கி, பிராண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லையா, பீர் அந்த மாதிரி, அதே மாதிரி டேஸ்ட் தான் வரும். அதனால் அது நான் சொல்ல வர்றது அது இல்லை, அந்த டேஸ்ட்டுக்காக சொல்ல வந்தேன். அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டராக தான் இருக்கும், லைட்டாக வந்து தேனோட ஃப்ளேவர் இருக்கும், ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும். ஆனால் பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ அந்த ஸ்ட்ராபெரி மேடை செய்திருக்கோம். இதுதான் நம்ம செய்த ஸ்ட்ராபெரி மேடு. இது மெத்தட் தான் நம்ம இந்த வாட்டி பார்க்க போகிறோம். முதல்ல அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கலர் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஷாப்பில் அவங்க காட்டின ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு ரெட்டிஷாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக தான் போடுறது. அவங்க எதுவும் சேர்க்கலை, ஈஸ்ட்டு கூட போடலை, வெறும் நாங்கள் ஸ்ட்ராபெரி வைன் தான் பண்ணோன்னாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்க நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும், வேறு பொருள்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தா தான் அந்த மாதிரி டேஸ்ட் வரும். கலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி கலரே ஒயினானா வராது. அதாவது ஒயின் குடிக்கும்போது இந்த வாயில் ஃபுல்லாக அந்த எப்படின்னா வாய் ஃபுல்லாக ஒரு கேர்கல் பண்ணி குடித்தா ஃபுல் டேஸ்ட் வரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் டேஸ்ட்டு, அந்த விட்டமின் சி, அதாவது இந்த புளிப்பு, அசிடிட்டி, ஆசிட் டேஸ்ட் இருக்குல்ல, புளிப்பு, கொஞ்சம் காரம், எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஐஸில் வச்சு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது குடிக்கிறதுக்காக சொல்கிறதில்ல. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 30 ml ஒரு நாளைக்கு இரவில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இரவு குடித்தா தான் நல்லது. உங்களுக்கு ஸ்லோவாக வந்து எல்லா விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். மார்னிங்கில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுனால பெனிஃபிட் நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இது குடித்தோடனே பார்த்தீங்கன்னா வயிறில் இருக்க நல்ல பாக்டீரியா உண்டு பண்ணி குடலை ரொம்ப அழகாக உங்களுக்கு பாதுகாக்கும். அதுவும் இல்லாமல் தூக்கம் நல்லா வரும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இப்போ வழக்கமாக சொல்கிறது தான் ஃபாரெவர் டுகெதர் கப்புள் டிஷர்ட் போட்டது. இது silvercrow.comல உங்களுக்கு இது கிடைக்கும். ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி போட்டுக்கலாம், கஸ்டமைஸாக பண்ணி போட்டுக்கலாம், தனித்துவமாக நீங்கள் தெரிவிங்க. இன்னொரு இது ஜெகன்மோகன் சுகந்தஸ்தானபடி குளியல் பொடி. இதை போட்டு குளிச்சு பாருங்கள். வேர்வை நாத்தம், உங்கள் உடலில் வர அந்த வேர்வை நாத்தம், வேர்க்கூறு, இந்த டீ டேனு எதுவுமே இல்லாமல் மூலிகை, முழுக்க மூலிகையில் செய்கிறது. சின்னதாக கொஞ்சம் வந்து நம்ம ஃபோமுக்காக மட்டும்தான் நம்ம ஃபோமிங் பவுடர் கலந்துருக்கோம், மற்றபடி எதுவும் இல்லை. ஃபுல்லாக வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த இதில் எப்பயுமே வாய்ப்பு கிடையாது. அந்த வார்த்தையை நம்பி ஏமாறாதீங்க.
இப்போ நம்ம இந்த வீடியோவை போய் பார்ப்போம். ஊட்டியில் ஃபார்மில் எடுத்ததுலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம செய்கிறத செய்து பயனடைங்க. வணக்கம். இது நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இதுக்கப்புறம் தான் ரெட் கலரில் மாறும். சார் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பிளான்ட் சார். ஒரு பிளான்ட்டோட லைஃப் டைம் பார்க்கவும் 20 months தான். 20 months முடிஞ்சா எல்லாமே எடுத்து நாங்கள் பிளான் பண்ணிடுறோம். இது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 17 to 25 டிகிரி வேணும். நம்ம அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஃப்ரூட் கிடைக்கும், ரெகுலராக ஃப்ரூட் கிடைக்கும். ஒரு பிளான்ல ஃப்ரூட் வரைக்கும் 3 months ஆகும். 3 months 20 months வரைக்கும் ரெகுலராக ஃப்ரூட் கிடைக்கும். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான், கெமிக்கல் ஃபெர்டிலைசராக கிடையாது. ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ட், லெமன் வாட்டர் 3 மிக்ஸ் பண்ணி ஒரு 10 days ஃபர்மெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது லீஃப்லயோ ஃப்ரூட்ல ஏதாவது பாக்டீரியா இருந்தால் உடனே ஃபில்டர் பண்ணி வர வேஸ்ட்டை உள்ள போடுவோம். பிளான்ட் நல்லா க்ரோத் வரும். நீங்கள் இந்த பிளான்ட்ல வீட்டில் வச்சு எந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிளான்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராபெரி இல்லாமல். எங்களுக்கு இதே மாதிரி 8 ஃபார்ம் இருக்கு. 4 ஸ்ட்ராபெரி, அது இல்லாமல் அவகேடோ, பீச், ப்ளூபெரிலாம் இருக்கு. எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே எடுத்துட்டு வெளியில சேல் பண்ண மாட்டோம், எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். இங்கே சேல் பண்ணோம். அதெல்லாம் நிறைய ஓன் ப்ராடக்ட் தான் பண்றோம். எல்லா ஃப்ரூட்லயும் பார்த்தீங்கன்னா லிப் பாம், கிரீம், ஸ்க்ரப், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக் இதெல்லாம் பண்றோம். ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். அதே மாதிரி ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் ஸ்பெஷலாக பண்ணுவோம் சார், வைன். வெளியில பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், ஆப்பிள், கிரேப்ஸ், ரெட் வைன், சோலோ வைன்லாம் கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ராபெரி வைன். ஸ்ட்ராபெரி வைன் அது எப்படி? ஈஸ்ட் இல்ல, வித்தவுட் எசன்ஸ், வித்தவுட் சுகர் தான் உங்களுக்கு. சுகரே இல்லாமலே வைன். கிரேப்ஸ் மட்டும் தான் 5-10% போடுவோம். ஓகே. ரெசின்ஸ் ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வந்து புளிப்பு தான் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி, இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அந்த புளிப்பு டேஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறது ஸ்வீட் கிரேப்ஸ். அந்த டானிக் ஆசிட் இது அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம், எல்லாமே இருக்கு. வெளியில வாங்குறது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு 2 monthsல உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இல்ல 6 months வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நான் 2 months 3 months எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோ இது எப்படி போயிட்டு வந்துடுறேன். இரு பாப்பா. ஹாட் அண்ட் சிப் பண்ணு. அது இடுங்க. ஆஹா இல்ல. என்னதுங்க? அப்படியா? 6 years. இது ஸ்ட்ராபெரி, ஜிஞ்சர். இது பியூர் ஸ்ட்ராபெரி. இது பியூர் ஸ்ட்ராபெரி உங்களுக்கு 6 வருஷம் பழக்கம் வரும். 6 yearsக்கு அப்புறம் தான் இது நம்ம, அதாவது பேரல்ல 6 year இருக்கும். நம்ம இந்த கிளாஸ் பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி ஊத்தி வைப்போம் இல்லைங்களா, அந்த கணக்கை கொண்டு வரணும். இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ரெகுலரா வேணா நான் புரியும். இது வந்து நைட் யூஸ். நீ சரக்கு அடிக்கிறதுக்கு ஆதாரம். இந்த பொண்ணு சரக்கு அடிச்சு ஊறுகாய் கேட்குது. ஃப்ரூட்டோட நேச்சுரல் ஆல்கஹால் எப்படியும் அதில் ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம்ப்பா. ஸ்ட்ராபெரி என்னவா? அதை என்ன பண்ணுவீங்க? ஜாமுக்கு. ஏன்னா ஜாமுக்கு வந்து கொஞ்சம் கலரா இருந்தா தானே நல்லா இருக்கும்வீங்க. கலர் வந்துருங்க, போட்டுருவாங்க. இது வந்து இந்த சீசன்ல இது, அதாவது இந்த கிளைமேட்ல மட்டும் தான் வரும். எது? ஸ்ட்ராபெரி. ஆமா, கொஞ்சம் குளிர்ச்சியா. அவர் கொஞ்சம் காவாடாவே இருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரைப் ஆயிடும். ஓகே. வெள்ளையா வந்து தான் பச்சையா வருது இல்லை? நான் பச்சையா வந்து இதாகும் நினைச்சேன். ப்ளூபெரி தோட்டம் இருக்கான், அவன் இப்போ செடி சீசன் இல்லை. மாறி மாறி வரும். அதான் இது மாதிரி ஒரு கவர் மாதிரி வச்சு அதில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே ஒரு செடி வச்சு. ஆனால் மண் சரிவு ஏற்படாதுல்ல. நீங்கள் சொன்ன செம்ம சரணம் சார். இப்போ இது வந்து ஹோமா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதில் ஜாமு, க்ரீம்ஸு, ஒயினு அப்படி சொல்கிறேன். பைப் இருக்க குத்திக்கோ.
பொண்டாட்டி 3 மேரேஜ். 3 இல்லைங்க. ஏன்னா அதுதானே அவங்க 2 பேர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க போனால் என்ன? இப்போ அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணோன்னு இவங்க வந்து எதிரி மாதிரி ஆயிடுறாங்க. அந்த பக்கம் 2 இருக்கு. இது ரெகுலராக பறிச்சுட்டு விட்டீங்களா? இது 1 kg. இது பாப்பா இதை நீ எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஈல்டு வரும்? இது எடுத்துக்கோ. அது ஃப்ரூட்டோட இதை பொறுத்து. बाहर से बड़ा बड़ा मिलेगा ये रोगन है किधर भी जाएगा तो पकड़ में भी ले सकते ரொம்ப படிக்கல. சூப்பர். அவரையும் காட்டிடலாம் அடையாளத்துக்கு. இது ஸ்ட்ராபெரி ஒயின். கொட்டிட்டு இருக்கோம். பார்த்து இது நானே பாப்பா நீ ஒன்று சாப்பிடு. சாப்பிடு எல்லாத்துக்கும் தரையாட்டா. பழுக்கலன்னா இப்போ காய் சாப்பிட மாட்டேன். செங்காய் இப்போ நம்ம ஊட்டியிலேருந்து வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பேக் பண்ணி ஃப்ரீஸில் வச்சுருந்தேன் ஒரு 2 நாள். ஏன்னா எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அங்கே செங்காயாக பார்த்தது வந்து இப்போ உங்களுக்கு வந்து நல்லா பழுத்துடுச்சு. ஃபுல்லாகவே நல்லா ரெட்டாக ஃபுல்லாக பழுத்துடுச்சு. இது 1 கிலோ தான் வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட 1 கிலோ தேன் தான் இருந்துச்சு. அதனால் 1 கிலோ வாங்கியிருந்தேன். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை பாருங்கள். இப்போ நம்ம வந்து அதோட மேலே இருக்க காம்பு, அந்த சைடில் அந்த பழத்தில் கல்லாம் பட்டிருக்குங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணணும். இது தேன், கொஞ்சம் பழைய தேன் தான். அது புது தேனை போட்டுக்கலாம், அது ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இது வந்து ஈஸ்ட் நியூட்ரிஷன். இது வந்து ஈஸ்ட் நியூட்ரிஷன். இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இது வந்து பீவர் ஈஸ்ட். இதெல்லாம் போடாமல் செய்தோம்னா ஒரு குவாலிட்டியாக வராது. அவங்க சொன்னாங்களே 2 மாதம் 3 மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் கணக்கில் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணோம்னா. இது ஆர்கானிக்ன்ற வார்த்தைன்றது தப்பு. ஆர்கானிக்னா எல்லாமே ஆர்கானிக் தான். ஈஸ்ட் வளர்கிறதுக்கு நியூட்ரிஷன் தேவை, கண்டிப்பாக போடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். இந்த காம்பு அதெல்லாம் பறிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பறிச்சுட்டு இந்த விதை, அதில் தோலில் இருக்க விதைலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் இருக்கும்போது நம்ம நிறைய செய்து வச்சுக்கலாம். எப்படி ஒரு வருஷத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை தான் அதெல்லாம் சீசன் வரும். கல் நல்லா பதிஞ்சிருக்கு, அதனால் அதை ரிமூவ். அதை பாருங்கள், அதுக்குள்ளேயே விழுந்துடுச்சு. அது கல் கூட இல்லை, அது சின்ன கொட்டை ஏதோ. பாருங்கள் கலர் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம பறிக்கும்போது நல்ல ஒரு லைட்டு ஒயிட்டும் ஒரு இந்த கலர் இருந்துச்சு. இது நல்லா திக்கு ரெட் ஆகிடுச்சு. ஸ்ட்ராபெரி நீங்கள் வாங்கும்போது இந்த கவரில் வாங்கினீங்கன்னா அது வெயிட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கோயம்பேடு அந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா கேஜியாக வாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு 1/2 kg கூட செய்துக்கலாம். 1/2 kg செய்தோம்னா என்ன உங்களுக்கு ஒரு 2 to 3 2.5 liters கிட்ட நம்ம
எடுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஒயின் செய்தால் ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டே இருக்காது. அது வந்து சாதாரணமாக உங்களுக்கு இந்த பீர் அந்த மாதிரியான டேஸ்ட்டு இதுதான் இருக்கும். ஆனால் கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா அவங்க எசன்ஸு அதுக்கான சிரப்பு இதெல்லாம் கலந்து கலர்லாம் கலந்து வச்சுருவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரியே அவுட்புட்டு அது வந்து மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இதிலெல்லாம் உங்களுக்கு வராது. இப்போ எல்லாத்தையும் நான் பறிச்சிட்டேன். நல்லா சும்மா ஒரு வாஷ் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். மீடு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தேனோட பெனிஃபிட்டும் இதுவும் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு வாஷ் தான் பண்ண போகிறோம். மைல்டாக சும்மா 2 அலசுனா போதும். ரொம்ப போட்டு அலசுனீங்கன்னா அதில் இருக்க ஜூஸ் போயிடும். ரொம்ப சீக்கிரமாக அதுலேருந்து ஜூஸ் வெளியே போயிடும். அதனால் போட்டு ஊற வச்சுன்னா அலசாதீங்க. சாதாரண ஒரு வாஷ் போதும். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு சும்மா ஒரு மத்தில் மசிச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், லைட்டாக அரைச்சிக்கலாம். ஆனால் மேஷ் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். மிக்சிக்கும் நம்ம கையில் குத்துறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் பார்க்குற அளவுக்கு வந்து சாஃப்டாலாம் இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நான் இந்த டேபிளை வச்சு இது பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமாக ஒரு ஷேக்கெல்லாம் தெரியுது. கீழே வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு தரையில் வச்சு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக பொடி பொடியாக கூட கட் பண்ணி போடலாம். மேக்ஸிமம் வந்து இந்த க்ரஷ் பண்ணி போடுற டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம இடிச்சுக்கிறோம். அது என்னவோ கத்தியில் கட் பண்ணாலே ஒரு டேஸ்ட்டு இது பண்ணுற மாதிரி நம்ம கடித்து சாப்பிடும் பொழுதும் அல்லது நம்ம கத்தியில் கட் பண்ணி சாப்பிடும் போதும் ஏதோ வித்தியாசம் கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்னன்னு சொல்ல நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். இப்போ ஃபுல்லாத்தையும் இடிச்சாச்சு. நம்ம கண்ணாடி பவுலு ஏதாச்சும் நம்ம ஃபுட் சேஃப்டி கண்டெய்னரில் எதில் வேணாலும் நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாட்டிலாம் நீங்கள் அதை எத்தனை தடவை வேணாலும் பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக்கோ இல்லை ஃபுட்டு சேஃப்டி இந்த மாதிரி ஹெச்டி பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருந்தாலும் நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் ஒரு 3-4 தடவை மேலே பயன்படுத்த முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாட் வாட்டரை ஒரு 2 லிட்டர்ஸ் ஊற்றுறேன். நான் எதுக்காக ஹாட் வாட்டர் ஊற்றுனா தேன் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டரில் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இது கோல்டு வாட்டர்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது உங்களுக்கு கரையாது. அதுக்காக கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றினேன். ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராபெரியை போட்டுக்கலாம். நம்ம 2 லிட்டர்ஸ் மொத்தம். ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு சூடாக இருந்தால் போதும். அதுக்கு ரொம்ப மைல்டு சூடாக நல்லா கொஞ்சம் கொதிச்ச தண்ணியை லைட்டாக கொஞ்சம் சூடாக ஆறினப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே பிளாஸ்டிக்கில் ஊற்றுறீங்கன்னா தனியாக பேசினில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒவ்வொரு தேனும் கலர் வந்து வித்தியாசம் இருக்கும், திக்னஸ்ஸும் வித்தியாசம் இருக்கும். சில தேனுங்க வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், சில தேனுங்க வந்து உங்களுக்கு தின்னாக இருக்கும். அது வந்து பூவோட சீசனு, இடம், எல்லா சூழ்நிலை எல்லாம் பொறுத்து தான் அந்த தேனோட டேஸ்ட்டு, கலரு, திக்னஸ்ஸு எல்லாமே மாறும். அதனால் அதை நீங்கள் பெரிய இதை எடுத்துக்காதீங்க. இந்த கலரில் இருந்தால் தான் தேன் நல்ல தேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது.
தேனாக இருந்தால் சரி, நம்பிக்கை உள்ள தேனாக வாங்கிக்கோங்க. நல்லா அந்த தேன் வந்து கீழே படிஞ்சிடும். அது படியாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ராபெரி போட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த புளிப்புக்கு அது அப்படியே கீழே நிற்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேனை மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிப்போம். ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிப்போம். இல்லை இது அப்படியே கூட போடலாம், ஏன்னா அதே வார்மாக தான் இருக்குது. ஆனால் மிக்ஸ் பண்ணி போடுறது கொஞ்சம் பெட்ரு. இது வந்து நம்ம 1 கிலோ தேன் 2 லிட்டர்னா 4 இருக்கிறதுனால உங்களுக்கு 20 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் கணக்கில் நான் போட்டிருக்கேன். நான் இது வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓரளவு ரொம்ப கம்மி இல்லாமல் ரொம்ப அதிகம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. இது ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஈஸ்டில் வார்ம் வாட்டர் கலக்கணும். இது நாங்கள் இப்போ ஒயின் செட்டு போட போகிறோம். ஏற்கனவே சொன்னது முதல்ல தனித்தனியாக சொல்லியிருந்தோம் இது வாங்கிக்கோங்க. ஆனால் நிறைய பேருக்கு 5 கிராமு 10 கிராம்ன்றது நம்மளால் கொடுக்கறது கஷ்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒரு சிலது கேட்குறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு செட்டாக அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக கொடுக்க முடியல. அதுக்காக நம்ம வந்து ஒரு செட்டாகவே கொடுக்கணும். இந்த ஒரு செட்டு வாங்கினோம்னா 10 லிட்டர் ஒயின் பண்ணுற அளவுக்கு எந்த ஒயின் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ஃபுல் செட்டு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்டியே பண்ணலான்னு பார்த்தோம். இந்த இதுலேயே அது முதல்ல எடுத்துட்டதுனால பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை எடுத்து பிரித்து உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒரு ஒயினை செய்யறதுன்றதை காட்டுவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் செட்டாக வேறு எந்த இதுவும் நீங்கள் தனியாக வாங்கவே வேணாம், போடவே வேணாம். நிறைய பேர் கேட்பாங்க இந்த உங்களுக்கு இது சின்னவன் போடணுமா அது போடணும், அதெல்லாம் கூட அவசியமே கிடையாது. டீ எதுவுமே தேவையில்லை. இப்போ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபுல்லாக வந்து நம்ம தேனில் முதல்ல கலந்துடுறோம். ஸ்ட்ராபெரி போட்டோன்னா அது லம்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து கலக்கிறது கஷ்டமாக இருக்கணும். முன்னாடியே நம்ம தேன்லேயே கலந்துடும். தேனில் கலந்து ஈவனாக அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரி இது போடுறோம். சில நேரங்களில் ஈஸ்ட் நல்லா உங்களுக்கு இந்த ஆக்டிவேட் ஆன மாதிரி தெரியும். சில நேரங்களில் அந்த ஸ்மெல் வந்தாலே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன மாதிரி தான். இப்போ அதை அழகாக நம்ம சிந்தாமல் பாட்டில் போடுறோம். பெரிய வாயுவில் பாட்டில் போட்டுக்கிறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் பபுள் டாப்லாம் போட போகிறோம். உங்களுக்கு மேலே ஏர்லாக் கண்டெய்னர்லாம் ஏர்லாக்லாம் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டே 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுடணும். அப்போ தான் அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஃபர்மெண்டேஷனாக ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே வந்து அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். உடனே மூடி வச்சா அவ்வளோ அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடப் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ ஈஸ்ட் நியூட்ரிஷனை போடுறோம். ஈஸ்ட் நியூட்ரிஷன் அது வளர்கிறதுக்கான அதுக்கான சத்து தான். சில நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வைன் மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக நம்ம ஏற்கனவே சிலதில் இருக்கும் தான், நம்ம அந்த பற்றாக்குறை ஏற்படக்கூடாதுன்றதுக்காக 1 லிட்டருக்கு 2 கிராமு இல்லை 1 கிராம் போதும். 4 கிராம் போட்டிங்கனாலே போதும். 1 லிட்டருக்கு 1 கிராம் கணக்கில் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். செடிக்கு தண்ணி ஊற்றி உரம் போடுற மாதிரி தான் நம்ம ஈஸ்ட்டும் பாக்டீரியாவுக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா. இது ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கிடைக்காது. அதனால் நம்ம தனியாக போடுறோம். இப்போ இதை இப்படியே நம்ம திறந்து வைக்க முடியாது. அதனால் மேலே ஒரு துணியை கட்டிடுவோம். ஸ்ட்ராபெரி ஒயின் முதல்ல பார்க்கறதுக்கு இப்படி ரெட்டாக தான் இருக்கும். ஆனால் முடியும் போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆர்டிஃபிஷியல் கலர் கலந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். மேலே இருக்க அந்த லம்ஸ்லேருந்துலாம் ஜூஸ் அப்படியே இறங்கிடும். பார்க்கும்போது நல்லா ரெட்டாக அழகாக இருக்குது. அதே மாதிரி வரும்ன்றதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு காட்டன் துணி எடுத்து, க்ளீனான காட்டன் துணி எடுத்து சும்மா ஒரு கயரில் பூச்சிங்க எதுவும் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம கட்டி வைக்கணும். வேறு எந்த பர்பஸ்க்காகவும் கிடையாது. ஏரும் போனோம், பூச்சிங்களும் விழக்கூடாது. ஒரு 24 hours அப்படியே நம்ம இதை வச்சிடணும். பாருங்கள், 24 hours ஆயிடுச்சு. ஓரளவு எல்லாம் செட்டில் ஆகிருக்கும். அந்த டெட் ஈஸ்ட்டு அந்த மற்ற இதெல்லாம் செட்டில் ஆகிடும். மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக ஃபர்மெண்டேஷன் ஆகும். இப்போ தான் நம்ம வேறு ஒரு பாட்டிலில் பண்ணிக்கலாம். அதுக்கு வாய் அதோட மவுத்து சின்னதாக இருக்கணும். லிட்டு சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு காற்று கம்மியாக போகும். நம்மளுக்கு அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆக்சிடேஷன் பண்ணி ஃபர்மெண்டேஷன் பண்ணும். நான் இதை ஒரு 10 லிட்டர் கேன் வச்சுருக்கேன். இப்போ அந்த மூடியில் ஹோல் போடணும். நம்ம ஒரு தடவை மூடியில் ஹோல் போட்டு வச்சுக்கிட்டாலே அது வரும். நீங்கள் திருப்பி பயன்படுத்தணும். அந்த இடத்துல ஹோல் போடணும். ஹோல் போடுறது ஒன்றும் இல்லை, ஒரு கம்பியில் சூடு பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி, அது போகிற அளவுக்கு இன்சர்ட் பண்ணுற மாதிரி போடணும். இதில் கார்க்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. கார்க்கு சில நேரத்தில் செட் ஆகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி போடுறோம். சில கார்க்கு கிடைக்கிறதும் கம்மியாக கஷ்டமாக இருக்கும். அதில் ரொம்ப லென்த்தாக நம்ம ஓட்டை போட வேண்டியதாக இருக்கும். ஓட்டை போட்டே வந்துச்சுன்னா பரவாயில்ல. சூடு பண்ணி தொடச்சிட்டு ஹோல் சூடு போதுமான அளவு இல்லை. கேண்டில் சூடு இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம கேஸில் இருக்கும்போது அந்த மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு நல்லா டக்குன்னு போயிடும். அவ்வளோதான். அது பாருங்கள், அந்த நமக்கு லிட்டு எவ்வளோ மவுத் பெருசாக இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் ரொம்ப பெருசாக போட்டாலும் உங்களுக்கு அந்த லிட்டு ஓட்டையாகிடும். எப்படியா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம். சைட்லலாம் கேப் வரும். அதை நம்ம எம்சிலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று வச்சு அடைச்சிக்கலாம். இப்போ போட்டு எம்சில் வச்சு அடைச்சிப்போம். காற்று போச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சிச்சா இல்லையா, ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. இந்த கெமிக்கல் எம்சில் விற்கும் உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் கடையிலேயே. சும்மா தேவையான அளவு 2 எடுத்து உருட்டி முடியும். இது ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு இப்போ ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஊற்றினோன்னா மூடி வச்சிடலாம்.
அவங்களுக்கு உடனே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த க்ளே எம்சில் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 to 6 hours ஆச்சும் ஆகும். நல்லா ஃபுல்லாக செட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஆகிடும். செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஆகும், அது காற்று போயிடும். அதனால் நீங்கள் செய்யும் பொழுது முன்னாடியே அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்தில் எடுத்து ரெடி பண்ணாதீங்க, பதட்டம் வந்து சரியாக வராது. ஹார்ட் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக போனால் தான் உங்களுக்கு ஏர் வந்து லீக் ஆகாது, முன்பக்கமும் பின்பக்கமும். இப்போ முன்பக்கம் உள்பக்கமும் நம்ம வந்து அந்த கிளேவை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும், வெளிப்பக்கமும் க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் போகாது. உங்களுக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏர் வந்து எஸ்கேப் ஆகாமல் பார்த்ததுக்கு நம்ம முன்னாடியே பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து எடுத்து ரிப்பேர் பண்ணிடக்கூடாது. முன்னாடியே பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். வெளியே இருக்க ஏரும் உள்ளே போகக்கூடாது, உள்ளே இருக்க ஏரும். அப்போ தான் வந்து அந்த ஃபர்மெண்டேஷன் வந்து நல்லா நடக்கும். அதுக்காக தான் மண்ணுலலாம் முதல்லாம் புதைப்பாங்க. அது இன்னும் ஹீட்டோட புழுக்கத்தில் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு ஆல்கோஹாலும் ஃபர்மெண்டேஷன் ஸ்பீடப் ஆகி நடக்கும். அந்த நம்மளுக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது. இது ஒரு மூடி பாருங்க, அதில் ஹோல் எதுவும் இருக்காது. அந்த ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டி நான் உடனே மூடுவேன். நீங்கள் வந்து அதை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 to 4 hours or 6 hours வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஃபனலில் எனக்கு பெரிய வாயாக இருக்குது. ஃபனல் கொஞ்சம் பெரிய ஃபனலாக இருந்தால், இதோட பெரிய ஃபனலாக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அந்த நேரத்தில் நானும் எடுத்து வைக்கல, அதனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். வெறும் ஜூஸ் வந்துருச்சுன்னு அந்த லம்ஸ் எல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. அதுலேருந்து நிறைய என்சைம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய வாய் வச்சு பண்ணுங்கள், இல்லை யாராச்சும் வந்து இது பண்ணுங்கள். அதனால் இந்த சைடில் கொட்டுறதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். பின்னாடி கொஞ்சம் ஒழுக தான் செய்யுது, ஏன்னா வீடியோக்காக சரியாக பிடிக்க முடியல. நீங்கள் அந்த மாதிரி தவிர்த்துக்கோங்க. இன்னொரு ஆள் ஹெல்ப்புக்கு தேவை. இப்பயும் ஊற்றுது தான். இது எடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா, இது கேமராவில் நல்லா தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக பண்ணுறோம். மற்றபடி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு சொட்டும் நம்மளுக்கு பயன்படும். ஆனாலும் சின்னது இதுக்குன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ போராட்டம்லாம் நீங்கள் பட வேணாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தாலும் குடிக்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு எல்லாமே பறந்து போயிடும். இது மாதிரி ஒயின் குடிக்கிறது தப்பாக சரியானதுலாம் இல்லை. உண்மையிலே ஒயின் வந்து கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஃப்ரூட்டோட என்சைம்ஸு, அதோட ஈஸ்ட்டு,
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மையை தரும். ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ஒயினாக சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் கொஞ்சம் மைல்டு ஆல்கஹால் இருக்க தான் செய்யும். நிறைய 100 ml 200 ml குடிக்க போகிறதில்ல. 30 ml வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ஹெல்த் தரும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும், ஃபேஸ் அழகாகும், லிவர் நல்லாயிருக்கும், குடலில் இருக்க பாக்டீரியாவில் நல்ல பாக்டீரியாலாம் அவங்களுக்கு சேரும், மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல்னாலே உடம்பு நல்லா ஆகிடும். ஹேர் க்ரோத்து, ஃபேஷியல், டோட்டலாகவே எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரூட்டும் கொஞ்சம் சிலது அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒயினில் பெனிஃபிட் இருக்குது. அது ஒயின் எல்லோரும் அதிகம் விற்கிறதுனாலையும் கிடைக்காதனாலையும், அது கிடைச்சாலும் அது ஒரிஜினலாக தெரியாதுன்ற ஒரிஜினல்லாம் தெரியறதில்ல. அதனால் நம்ம வாங்குற கஷ்டம். இது அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறது. கொஞ்சம் செலவு பண்ணால் போதும், ஒரு வருஷத்துக்கு நம்ம பலவிதமான ஒயின்கு செய்து நம்ம பயன்பெறலாம். நைட்டில் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் தூக்கம் நல்லா வரும். தூக்கம் உங்களுக்கு மலச்சிக்கல் இதெல்லாம் இல்லாமலே பாதி டாக்டருக்கு இங்கே செலவு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பார்லருக்கும் செலவு பண்ண தேவையில்லை. பியூட்டிக்குன்னு தனியாக தட்டு, நேச்சுரலாகவே அந்த பியூட்டி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணோம். நல்லா டைட்டாக லிட்டை மூடிட்டு இதுக்கப்புறம் நம்ம 21 days வைக்கணும். 21 daysன்றது உங்களுக்கு சில பேருக்கு 30 days கூட ஆகும். கொஞ்சம் ஸ்பீடப்பாக முடியும், சில பேருக்கு 11 நாள் 12 நாள் கூட முடியும். ஆனால் நம்ம ஒரு 21 daysன்றதை நம்ம ஒரு கணக்காக வச்சுக்கலாம். இப்போ நான் சரியாக மூடாதனால திருப்பி நான் அதை செட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கும். அந்த அளவில் கரெக்டாக அந்த மார்க்கில் நம்ம வார்க்கும் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் உள்ளேருந்து வர ஏர் வெளியே போகிறது உங்களுக்கு தெரியும். வெளியேருந்து உள்ளே போகாது. ஏன்னா கீழே இருக்கிற ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதை பாருங்கள், அங்கே ஒரு லெவல் இருக்குது பாருங்கள், மேக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த ஏர் போகிறது தெரியும். அப்போ தான் ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சின்ட்டு நம்ம அடுத்த செட்டுக்கு நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே அளவு இருக்கும். அதுக்கப்புறமா பபுள் வர உங்களுக்கு நல்லா தெரியும். அது பார்க்குறதுக்கே அது ஒரு நல்லாயிருக்கும். பார்க்கும்போது உள்ளேருந்து பபுள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்போ பபுள் ஸ்டாப் ஆகுதோ அதுக்கப்புறம் ஒரு நாளோ இல்லை அன்றைக்கோ கூட நம்ம எடுத்துகிட்டு 2வது ஃபர்மெண்டேஷனுக்கு நம்ம வைக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கூட இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. மேலே இருக்க மூடிடணும். இப்போ ஒரு 1 week ஆயிடுச்சு. அந்த ஃபர்மெண்டேஷன் உங்களுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் தெரியுது பாருங்கள். ஒரு சைடு தண்ணி மேலே போயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த வாட்டரை புல் பண்ணும். அதோட வெயிட் அதிகமானால் தான் அது பபுளாக மாறும். அதனால் அதை அந்த ப்ரெஷரில் இப்படி தள்ளி இந்த கீழேந்து மேலே வரைக்கும் அந்த இது போகும். பபுள் ஃபார்ம் ஆகுது கொஞ்ச நாளில், ஒரு தடவை 2 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 1, அதுக்கப்புறம் கடை ஃபார்ம் ஆகும். இப்போ இது இன்னும் ஒரு 2nd week இது. அதில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு ஈஸ்டோட மோல்டு. நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலந்தும் விட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருக்க ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மேலே கீழே இறங்க முடியாத இருக்கும் சிலது. அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மோல்டையும் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்மெண்டேஷன் இன்னும் நல்லா ஆகும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு.
ஏதாச்சும் ஒரு கரண்டியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தொடச்சதை யூஸ் பண்ணுங்கள். திருப்பி நல்லா டைட் பண்ணிட்டோம். இது உடனே அந்த ப்ரெஷர் காடுது பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம்னா மேலே பபுள் வரும். அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பபுள் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஸ்டாப் ஆன அப்புறம் தான் நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போனோம். முதல்ல போட்டு ரிலீஸ் பண்ணிப்போம். அப்போ தான் திருப்பி ஃபார்ம் ஆகுது, நல்லா தெரியும். சும்மா மூடி வச்சா போதும். நான் உங்கள் வீடியோக்காக காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸஸ்லாம் இதில் இறங்கிடுச்சு. அது பாருங்க, நுரைச்சி இருக்கிறதுலாம் ஈஸ்ட்டு தான். அதில் அந்த பபுள்லாம் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஃபர்மெண்டேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அது பாருங்க, ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் ஆகும். சும்மா நம்ம கையில் தட்டினோம்னா அதிகமாக போகும். பாருங்க எவ்வளோ டார்க்காக ஆகிட்டுருக்கு. நல்ல சைடெல்லாம் வந்து நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு இந்த தடவை. தேன் வச்சு செய்கிறது நிறைய பேர் செய்கிறதில்ல, கிடைக்க மட்டும் இல்லை அந்த மாதிரி. இது ஒரு ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். இது தேன் வச்சு நம்ம பண்ணுறது. இது 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு தடவை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லெவல் சரியாயிடுச்சு. திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா மேலே ஒரு மாதிரி மோல்டு ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபங்கஸ். அந்த ஏர் கேப் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம கலந்து விட்டுடுறது. இப்போ முடிஞ்சிடுச்சு, பபுள் முடிஞ்சிடுச்சு. ஒரு 21 டேஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே இருக்கிறது மேக்ஸிமமான இந்த ஃப்ரூட்டோட இது வந்து ப்ளம்ஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு. அதில் பபுளிங்கும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் சமமாகிடுச்சு. 21 டேஸும் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஃபில்டர் பண்ணி செகண்ட் டிஃப் இது பண்ணணும். இது எடுத்து இப்படியே கூட குடித்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெப்டின் அந்த இதெல்லாம் வந்து கரையாமல் இருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். டேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் லைஃப் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்மெண்டேஷன் ஃபுல்லாக நொதிப்படைஞ்சிடுச்சு. ஃபுல்லாக ஃபர்மெண்டேஷன் ஆகி அந்த பபுள் சைடில் பாருங்கள், பபுள்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்ட்ரேஷனும் நல்லா பண்ணணும். நல்லா உங்களுக்கு காட்டன் துணியில், இந்த சீஸ் கிளாத்து காட்டன் துணி எதுலையாச்சும் ஒன்றுல நல்லா நீங்கள் பண்ணிக்கணும். நான் வந்து ரேஷனில் கொடுத்த வேஷ்டி தான் பண்ணியிருக்கேன்.
ரேஷனில் நல்ல கண்ணுக்கு சின்னதாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், கட்டிக்கவும் கட்டிக்கலாம், இது மாதிரி எக்ஸ்ட்ராவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கும், அவசரப்படாமல் ஸ்லோவாக நம்ம இவ்வளோ பண்ணிவிட்டு இதை பாருங்கள், கலர் எவ்வளோ உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் கலர் மாறும், ஒரு மாதிரி தேன் கலரில் வரும் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்பாங்க ஒயின் திக்காக வரும். திக்காக வர்றதுக்கு அவங்க வேறு விதமான பிஜி ப்ரோப்ளின் கைக்கல் இந்த மாதிரி நிறைய விதமான சிரப்ஸு, லிக்விட் குளுக்கோஸு இந்த மாதிரி நிறைய கலப்பாங்க. அப்போ தான் திக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒயின்னா இப்படி தான் இருக்கும், திக்காக இருக்கும், கலராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு ஒரு இதை நம்மளுக்கு விதைச்சிட்டதுனால நம்ம அப்படியே தான் எதிர்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அவங்க மற்ற இந்த 1 லிட்டரை அவங்க ஒரு 10 லிட்டர் ஆக்கிடுவாங்க. நம்மளுக்கு பியூராக குடிக்கணும். பியூராக வேணும்னா நம்ம செய்யணும், இல்லை நம்பிக்கையானவங்ககிட்ட நம்ம செய்ய சொல்லி வாங்கிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குது. அதுக்காக தான் இது செகண்டரி ஃபர்மெண்டேஷன் வைக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக எல்லா இதுவும் உங்களுக்கு உடஞ்சிருக்காது. இதுக்காக தான் உங்களுக்கு பெப்டைன் என்சைம்ஸு அதெல்லாம் நம்ம இதுக்கு பெப்டைன் என்சைம் நம்ம போடலை, இதில் நிறையா வந்துடும். நம்ம இதோட இதை கம்மி பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம கிளாரிட்டி வரத்துக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுடர் இருக்கும், கிளாரிஃபிகேஷன் ஃபின்னிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கிரேப்பில் போடலை, அந்த ஃபின்னிங் இதெல்லாம் போடல. இன்னொரு வீடியோவில் நம்ம அந்த செட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபின்னிங்லேருந்து எல்லாமே ஃபுல் வீடியோவாக ஒன்று போடுறோம். ஸ்லோவாக தான் ஆகும், அவசரமே படாதுங்க. நீங்கள் ஒரு 4 லிட்டர் பண்ணுறதுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட ஆகும். அவசரப்பட்டு அப்படியே ஊற்றி ஒயினோட குவாலிட்டியை குறைச்சிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். பொறுமையும் ஸ்டெடியும் தான் இதில் ஒயினுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டைம் பண்ணால் போதும். உங்களுக்கு அது இந்த கிளாரிட்டி, அது தண்ணி மாதிரி ஒரு கிளாரிட்டி வரல, இது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? இது அது அந்த ஃப்ரூட்டோட இது உடஞ்சி இதாகனா தான் உங்களுக்கு டெட் ஈஸ்ட் இருக்கும், அதில் ஃப்ரூட்டோட லம்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த கிளாரிட்டி வர்றதுக்கு தான் செகண்ட் ஃபின்னிங் போகிறோம். நிறைய பேர் இதோடு நிறுத்திடுவாங்க. ஃபில்டர் பண்ணோம், அது பண்ணோம், மைக்ரோ ஃபில்டரிங் அதெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியை வந்துடும். அது கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து சாப்பிட்டெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க, டேஸ்ட்டே இருக்காது. அது ஒரு சக்கை தான் இருக்கும். இதுக்குன்னு சீஸ் கிளாத்து அது கிளாத்லாம் விற்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட, அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணணும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. க்ளீனாக இருக்கணும் துணி, அவ்வளோதான். ஃபுல்லாத்தையும் பண்ணிச்சு. கொஞ்சம் மேலே இருக்குது அப்படியே சொட்டை விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு பொறுத்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சொட்டை கூட வீண் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ட்ராப்பும் ஒரு ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி.
இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபின்னிங் ப்ராடக்ட். இது ஒரு கிளே, பென்டோனைட் கிளே. பென்டோனைட் கிளேன்னா நம்ம கடையில் இருக்கிற பென்டோன் கிளே வாங்கி இதை கலக்க முடியாது. அதில் வந்து ஒரு கிளே ஸ்மெல் வரும். இது வந்து ஃபின்னிங்காகவே தனியாக ஸ்மெல் இல்லாத ஒரு கிளே. இது நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது. அதனால் நீங்கள் அந்த பென்டோனைட் கிளேன்ட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக வருது. இதில் கிளே ஸ்மெல் இருக்காது. சார்ஜ் வந்து நெகட்டிவ். உள்ளே போட்டோன்னா அது பாசிட்டிவ் இருக்கிற அந்த லம்ஸ் எல்லாம் எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து கீழே ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஒயினோட கிளாரிட்டியை தரும். இது சில நேரத்தில் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், சில பேருக்கு 10 நாள் கூட ஆகும். ஒரு ஃப்ரூட்டோட தன்மையை பொறுத்தது, அந்த சீசனுக்குள்ளே பொறுத்தது. அதனால் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்ல முடியாது. நம்ம கலரோட இதை பார்த்து பண்ணால் போதும். இது அப்படியே பவுடர் எடுத்து கொட்டக்கூடாது. கொஞ்சமாக தண்ணியோ இல்லை சுடு தண்ணியிலையோ கொஞ்சமாக நல்லா கரைச்சி அப்போ ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கரைஞ்சி நல்லா வரும். நான் கூட இது சரியாக கரைக்கல, கொஞ்சம் ஓரளவு வீடியோக்காக நம்ம அப்படியே போட்டுட்டேன் நான். ஆனாலும் கரைஞ்சிச்சு. ஓரளவாச்சும் முக்கால்வாசி கரைச்சிடும். அது பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகுது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வைக்கணும். இதில் இன்னும் ஃபின்னிங்கு இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன போடலாம் என்னென்னது எல்லாமே அந்த நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு ஒயின் அந்த அன்பாக்ஸ் பண்ணுறதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் உங்களுக்கு முழுசாக க்ளீனாக நான் போடுறேன். நான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துக்கு தேட தேவையில்லை. ஒரே இடத்துல நீங்கள் அந்த செட்டாகவே நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். எல்லாமே ஃப்ரூட்டாகவே எப்பயுமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது நம்மளால். சீசன் இருக்காது, டைம் இருக்காது, மறந்துடுவோம், இந்த மாதிரி இருக்குது. இது செய்து வச்சுட்டோம்னா ஒரு தடவை 1 மாதம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி செய்துட்டோம்னா 11 மாதத்துக்கு நீங்கள் பயன்படலாம். பல விதமான ஒயின்ஸை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை டெய்லி வேறு இதை புதுசாக நீங்கள் சாப்பிட்லாம். ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட வச்சு பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து 1 வீக் ஆச்சு இந்த மாதிரி இதாகிறதுக்கு. இப்போ திரும்பவும் நம்ம ஆனால் ஆக்சுவலாக ஃபில்டர் பண்ணணும். இந்த சைப்பன்ஸ் மெத்தடில் நம்ம பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக ஃபில்டர் வச்சு பம்ப் பண்ணுறது. ஏன்னா கீழே எல்லாமே ஈஸ்ட்லாம் கீழே படிஞ்சிருக்கும். உங்களுக்கு டெட் ஈஸ்ட்டு அந்த மாதிரி அந்த லம்ஸு அந்த இது ஃப்ரூட்டோட இது பல்ப்பு எல்லாமே வந்து கீழே படிஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் போட்டுட்டு இதை பண்ணிக்கணும். இது சாதாரணமாக நீங்கள் பைப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. இது வாங்கினா இது கொஞ்சம் விலை கூட. உங்களுக்கு விலை கூடனா ரொம்ப ஒரு 200 to 300 ருபீஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி விட்டுட்டு அப்படி பம்ப் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும். அந்த பைப்பை மட்டும் கீழே போகாமல் பிடிச்சிக்கணும். கொஞ்சம் வரது கூட அந்த இதில் ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் அந்த மைக்ரோ ஃபில்டரில் உங்களுக்கு இதாகிடும். முதல்ல ஃபஸ்ட் விட்டு கீழே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். ஹைட்டு கிராவிட்டினால ஹைட்டுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இறங்கும். ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கும். அதை நான் கொஞ்சம் இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஹைட்டை இறக்கிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அந்த கிராவிட்டி உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளோ க்ளீனாக இருக்கணும். ஃபுல்லாக முடிச்சு அந்த இது வந்து வேஸ்ட் தான் உங்களுக்கு. அதில் வந்து பென்டோனைட் கிளே டெட் ஈஸ்ட்டு இது இருக்கும். அதை நீங்கள் வேஸ்ட் அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். சில பேர் அதை வந்து பேக்காக அதை விட சும்மா முகத்தில் தடுவாங்க. ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது. அதனால் அதை விட்டுருங்க. அது 1 வீக் அப்புறம் இப்படி ஆச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு அது தெரியுதா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி உங்களுக்கு. இப்போ பாட்டிலில் ஊற்றணுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு கலர் பார்க்கறதுக்கே ஒரு ஸ்பார்க்லிங் கலரில் இருக்கும். பாட்டில் கண்டெய்னரில் எடுத்து மூடி வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட் மாறாமல் இருக்கும். அப்பப்போ கண்டெய்னர் மாற்றாத, தேவையான ஒரு கண்டெய்னர் மாற்றுங்க. இதோடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ஒயின் முடிஞ்சது. ஃபின்னிங்னுவாங்களா, ஃபின்னிங்னா அவ்வளோதான், பேக் பண்ணி நம்ம ப்ரிசர்வேட்டிவ் கலக்கல, வேறு எந்த குழகுழப்புக்காக பிஜியோ இல்லை லிக்விட் குளுக்கோஸோ கலரோ எதுவும் கேட்கல. நேச்சுரலாக அப்படி எவ்வளோ நேச்சுரலாக முடியுமோ
ஒரு 30 ml உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 பழம் நீங்கள் சாப்பிட்ற கணக்கு. அதுவும் பாக்டீரியா எல்லாம் நல்ல பாக்டீரியா நல்ல விட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 பழத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்டை தரும். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கலருக்காக இந்த வெயிலில் காட்டுறேன். அது கொஞ்சம் சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பைனில் வரும் அந்த ஸ்பார்க்லிங் பபுள்ஸ்னு, சின்ன பபுளில் மைக்ரோ பபுள்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓடி வச்சிட வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் இது கெடாது. இது செல்ஃபாகவே அதோட இதை ஆயிலை நீட்டிச்சு நாளாக இன்னும் அது வீரியமாக போயிட்டே இருக்கும். தவிர உங்களுக்கு எந்த இதுவும் இதில் கலரும் பெருசாக சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஃபின்னிங் பண்ணி வச்சோம்னா. இப்போ அதில் நம்ம இது கிளாஸில் ஊற்றுறோம் பாருங்கள். ஸ்ட்ராபெரி மீடு ரெடி. இதை நீங்கள் நல்லா டைமுக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பல ஒயின் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸு சாப்பிட்லனாலும் கவலை. தினமும் ஒரு 30 ml நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட். உங்களுக்கே தெரியாது. கொலஸ்ட்ரால்லேருந்து சுகர்லேருந்து எல்லாம் குறையும். சுகர் இதுக்கு சாப்பிடக்கூடாது, சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். கொலஸ்ட்ரால் மற்றபடி எல்லா விதத்தையும் இது உங்களுக்கு சரி பண்ணும். கலரு எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள். ஆனால் நான் முதல்ல அவங்க வீடியோவில் காட்டுறது பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ராபெரி ஒயின் ஸ்ட்ராபெரி கலர்லேயே இருக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. எப்பயுமே அப்படி வராது. பீட்ரூட்டு லிப் பாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பீட்ரூட் அந்த மாதிரி பீட்ரூட் கலர்லேயே இருக்கணுவாங்க. அப்படிலாம் வராது, கலர் மாறும். பாருங்கள், அது சின்ன சின்ன பபுள்ஸே அழகாக தான் அதில் ஃபார்ம் ஆகுறது. இந்த ஒயினை எல்லோரும் செய்து பாருங்கள். ஒயின் தப்பு கிடையாது, அது ஒரு உணவு தான். அதனால் அதை ரெகுலராக எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன பசங்க, பெரியவங்க, லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்க மட்டும் தவிர்த்துக்கோங்க. உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வேணால் சாப்பிடுங்க. இது நம்ம அடுத்தது இன்னொரு சூப்பர் ஒயினில் வரும். அந்த ரிலீஸ் பண்ணுவோம், நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதில் பார்ப்போம்.